நைட்டு 2 மணிக்கெல்லாம் என் முழிப்பு வந்துடும். அவன் செத்து 2-3 மாசமா எனக்கு தூக்கம் வரல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அவனுக்காக பாடினது மாதிரி டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஹெல்த் கேர் பார்ட்னர் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். பர்த்ஸ் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். யுவர் ரைட் டு எ சேஃப் டெலிவரி. அசோசியேட் ஸ்பான்சர் சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க் எலன்சா. பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி சின்ஸ் 1892. ஹர்ஷத் கான் ஒருத்தர் ஒரு ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிராங்க் கால் மட்டும் அதை நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். பண்ணிடலாமா இப்போ? எனக்கு நடுவில் கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் நண்பன் விஜயகாந்த் போயிட்டான். அதுக்கப்புறம் விவேக், கொரோனா பீரியடு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு வாழ்க்கையில். நம்ம நிலச்சி நிற்போமா, இல்லைன்னா நம்ம கூட இருந்த நண்பர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு கடவுள். சினிமாவில் எப்பயுமே உங்க கேங்க தான் வந்து பயங்கரமா ஒரு காலேஜில் இருப்பாங்களா, ஒரு மாசான கேங் ரவுடிக்கிறாங்க. எல்லாமே உடஞ்சி போச்சு. செதுருத்தாங்க உடைச்சா உடைய முடியல. நம்ம செத்த உடனே எனக்கு என் வீடு பக்கம் தான் வீடு சார். உங்கள் நண்பர் இறந்துட்டாரு சார். அதுக்கப்புறம் 8 மணிக்கு எனக்கு தகவல் வந்தோன்னு கதறணும் பாருங்க. ஃப்ளாட்டே அதிரி போச்சு. பேரிகேட்லாம் போட்டு அழைச்சிட்டானுங்க அவன் வீட்டுக்கு போகிறது. தூக்கலாங்க பேரிகேட் எங்களுக்கு எல்லாமே அவன் தான். அது எவ்வளோ ஒரு பயமா இருக்கு. அப்பாவுக்கு வயசாகுது இல்லை, அது ரொம்ப பயமா இருக்கு. பட் ஆனால் விஜயகாந்த் அங்கிள் இறப்பு வந்துட்டு மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அப்பாவை இன்னும் கொஞ்சம் கொண்டாடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாமே. கண்டிப்பா இருக்கு. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி விஜயகாந்த் படம் 27 படம் பண்ண. நிறைய டைரக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு இவங்க போய் எனக்கு பதிலாக போயிட்டு நின்று இருக்காங்க. என் பையனை சேர்த்துக்கிறீங்களா, லைக் என் பையனை லைக் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறீங்களா. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தகப்பனாக இருந்தது தான் எனக்கு பெருமையான விஷயம். அண்ட் கலாட்டாவின் முதல் நாயகன் இந்த விருது விழால தியாகு சார் அண்ட் அவருடைய மகன் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா இங்கே வந்ததே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பொது மேடைகள்ல உங்களை பார்க்கறது ரொம்ப குறைவாச்சு. ஸோ 40+ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, எத்தனையோ படங்கள் எங்களை நீங்கள் சிரிக்க வச்சிருக்கீங்க, அழ வச்சிருக்கீங்க, கோவப்பட வச்சிருக்கீங்க உங்கள் மேலே. ஸோ நிறைய பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக இருந்தது விஜயகாந்த் சார் அந்த அவரோட டெத் அப்போ பார்த்தது. இந்த வீட்டுக்கு வந்தீங்களே? ஆமா, வீட்டுக்கு வந்தது. நிறைய தியாகு சார் வெளியில பார்க்க முடியல. என்ன ஒரு காரணம்? என்ன காரணம்னா, எனக்கு நடுவில் கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட்டு வந்து சாமி ஸ்கொயர், சிங்கம் சாமி ஸ்கொயர். அதுக்கப்புறம் என் நண்பன் விஜயகாந்த் போயிட்டான். அதுக்கப்புறம் விவேக், கொரோனா பீரியடு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு வாழ்க்கையில். நம்ம நிலச்சி நிற்போமா, இல்லைன்னா நம்ம கூட இருந்த நண்பர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு கடவுள், நம்மளை விட்டு வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால எனக்கு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் உழைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம வேண்டியதில்லை, நம்ம பிள்ளைங்க இருக்கு சார். இன்ஃபேக்ட் சினிமாவில் எப்பயுமே உங்கள் கேங்கை தான் வந்து பயங்கரமாக ஒரு காலேஜில் இருப்பாங்களா, ஒரு மாசான கேங். நீங்கள், விஜயகாந்த் சார், வாகை சந்திரசேகர், ராதா ரவி, பாண்டியன், அவங்க SS சந்திரன், SS. அப்போ இந்த கேங்கே வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் ரவுடிக்கிறாங்க. ரகடான ஒரு கேங் தான். நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நிறைய பேர் வந்து இப்ப சில பேர் அதுல உயிரோட இல்ல. நீங்க சொன்ன மயில்சாமி சார், விவேக் சார், மனோபால் எல்லாமே உடஞ்சி போச்சு. செதுருத்தாங்க உடைச்சா உடையும்ல, பிள்ளையாருக்கு செதுருத்தாங்க உடைச்சா அக்கா போயிடும்ல. அது மாதிரி நட்பு வட்டாரம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நடிகர் கார்த்திக்ல இருந்து அவனும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் எனக்கு மாப்பிள்ளை தோழனே. நடிகர் கார்த்திக், சரி சரி, முத்துராமன கார்த்திக். விஜயகாந்த் ரிசப்ஷனிஸ்ட். ரிசப்ஷனில் அவன் தான் அப்படியே சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்தான். ரொம்ப இன்டிமேட்டுன்னு ஒரு நாள் கூட என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான். ஷூட்டிங் இல்லைன்னா வீட்டுக்கு கூடியாந்துடும், இல்லைன்னா வாடா அங்கேயாவது போகலாண்டா வாடான்னு கூப்பிட்டு போயிடுவோம். பொண்ணு விழா எடுத்தோம், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் எடுத்தோம், கலைஞருக்கெல்லாம் பொண்ணு விழா எடுத்தோம். 5 லட்சம் பேர் கூட்டணும். சிறந்த உழைப்பாளி. என்ன நட்புன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுக்க மாட்டான். யாராக இருந்தாலும் என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறது. என்னது, என்னடா உன்னை பற்றி இப்படி என்ன அப்படி கேட்டுருவான். அதிலே அவன் புத்திசாலி, அவன் டைரெக்டாகவே கிளியர் பண்ணிடுவான். அது மாதிரி நட்பு வட்டாரங்கள் எனக்கு இல்லாமல் போனது வந்து மிகப்பெரிய. அவன் செத்த உடனே எனக்கு என் வீடு பக்கம் தான் அவன் வீடு. பட் 7 மணிக்கு தந்தியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க.
ப்ரெஸ்ஸிலேருந்து. சார் உங்கள் நண்பர் இறந்துட்டாரு சார். 7 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்ல முடியாது. பிரேமலதா அம்மாட்ட தான் நான் கேட்கணும். அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, மியாட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு எனக்கு தகவல் வந்தோன்னு கதறணும் பாருங்க. ஃப்ளாட்டே அதிரி போச்சு. கதறிட்டேன். நேராக கத்தம் போட்டு போகிறாங்க. இது மாதிரி பேரிகேட்லாம் போட்டு அழைச்சிட்டானுங்க அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்டா அழைக்கிறீங்கன்னு. என் நண்பனை நான் பாக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேரிகேட் போட்டு என்ன மலக்கிறீங்களான்னு நேராக போயிட்டேன். போய் அவன் பார்த்து உடம்பு நான் அழுதுருக்கேன் பாருங்க, கதறி இருக்கேன் பாருங்க. என்னால் முடியல. என்ன அருமையான நண்பன், நட்புக்கு அடையாளம் அவன் தான். எங்களுக்கு எல்லாமே அவன் தான். ராதா ரவியாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், எஸ்.எஸ். சந்திரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவன் தான் எல்லாமே. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே வர்றது அவன் தான். அதான் சொன்னேன், எங்கள் அம்மா செத்து போயிடுச்சு, ஊரில் இருக்கேன், என்னடா பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், 3 படம் கேன்சல், உட்காந்துருக்கேன் கும்பகோணத்தில். நான் வரட்டுமாடா, வேணாம்டா, உன் வேலையை விட்டு நான் ஒன்றும் வரவேணா, நான் இது வச்சுட்டு 30 நாள் ஒடியாந்துருவேன், சென்னைக்கு வந்துடுறேன் பார்க்குறேன். அதெல்லாம் இல்லைடா, நான் வரேன்டான்னு ஃப்ளைட்டில் இறங்கி திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து ஒரு 500 காரில் வரான் அவன் ரசிகர்களோட. 500 காரு தஞ்சை மாவட்டமே அலறி போச்சு. வேற வந்துட்டான். வந்துட்டோன்னே டிராஃபிக், தஞ்சாவூர் ரோடு அது, டிராஃபிக் ஆகிடுச்சு. 500 கார், போலீஸெல்லாம் வந்துட்டாங்க. எஸ்பி வந்தார். எஸ்பி வந்து என்ன சொன்னார், சார் டிராஃபிக் ஆகுது சார், என் ஃப்ரெண்டோட அம்மா இருந்து போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் போக முடியாது, போய் ஆர்டிஓனா சொல்லு, போய் சிஎம்ல போய் சொல்லு போட்டுட்டான். நான் சொன்னேன், பிரச்சனை வேணாம், அழகா நீ கிளம்புடா, நான் பார்த்து, உனக்கு காசு கீசு வேணுமா, பணங்கள்லாம் வேணுமா உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். எனக்காக ஒடியாந்தான் சார் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து 500 காரோட வந்து பார்த்து. நட்புக்கு அதுதான் அடையாளம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நட்புக்கு அடையாளம் அதுமாரி உலகத்தில் கிடையாது. விஜயகாந்த் மாதிரி ஒரு நட்பான ஒரு அன்பான ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே. இவரெல்லாம் பார்த்துருப்பார்ல, எப்படியும் சின்ன வயசுல இருந்து அதிகமாக பண்ணது. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியே எங்கள் ஃபேமிலியோட பயங்கர க்ளோஸ். நீங்க அவங்க பசங்க கூடலாம் நீங்க பயங்கர ஆமா, fit இல்ல? நாங்களாம் ஒன்றா தான் படித்தோம். ஸோ சண்முக பாண்டி கிளாஸ்மேட் சண்முக பாண்டியன், சண்முலாம் எங்களோட கிளாஸ்மேட் தான். ஸோ ஃபேமிலிஸாவே க்ளோஸ் தான். லைக் ஓகே ஓகே. பயங்கர ரைட் ரைட் ரைட். அது மாதிரி டி ராஜேந்திரன் என் கிளாஸ்மேட், ஆ அவனும் என் ஸ்கூல்மேட்டு, ஓகே. ரொம்ப க்ளோஸ் மேட்டு. இவர் படத்துக்கு அவருக்கு பாடியிருக்கார் ஒரு பாட்டு. ஆமா ஆமா, செம்ம விஷயம் அது. அந்த லிங்க் இன்னும் 3 தலைமுறையா அப்படியே தாண்டி வருது. நான் சொன்னேன் என் பையன் கூலிக்கு அப்புறம் பாடல அவரு. நான் சொன்னேன், என் பையன் படத்துல நீ பாடலடா, வரலடா தியாகு அப்படின்ட்டான். இந்த பாட்டு பாடணும்னு என்ன கூப்பிட்டது யாருன்னு கேட்டா, என் நண்பன் தியாகு. மயிலாடுதுறையில மாயிரத்துல 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்ற என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் தியாகு, என்னுடைய பால்ய நண்பன். அதை நானும் ஒன்னா இருந்த காலத்துல நான் டிராமா போடுறதுல இருந்து அது போடுறதுல இருந்து அவனை ட்ரெயின் பண்ணி நான் பாட்டு பாடுறதுல இருந்து அது இதுல எல்லாம் பண்றதுக்கு அவன் என் சிஷ்யனா அன்னைக்கு இருந்தான். அவனை தியாக வந்து கையை பிடிச்சி உனக்கு புள்ளியார் சொல்லி போடுறான்னு ஒருதலை ராகத்துக்கு அழைச்சிட்டு இருந்தேன். தியாக அழைச்சிட்டு இருந்தது அந்த காலம். இன்னைக்கு அவரோட பையன் சாரங்க வந்து ஒரு படத்துக்கு இயக்குனராகி அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த கால கௌதமேனட்ட ஒர்க் பண்ண காலத்திலேயே எனக்கு சாரங்க தெரியும். 2K கிட்ஸோட அந்த பல்ஸ் பிடிச்சி ஒரு பாட்டுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு என்ன கூப்பிட்டது எனக்கு தெரியல. எல்லாமே இறைவனோட செயல். சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்ட் அவன். சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பா வந்து அதை ரொம்ப யதார்த்தமா சொன்னாரு, அந்த ஒரு செதறு தாங்க மாதிரி எல்லாம் செதறிட்டோம், கூட இருந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி விஷயம். உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு பயமா இருக்கு? அப்பாக்கு வயசாகுது. இல்லை, அது ரொம்ப பயமாக இருக்குது. பட் அதனால் டோட்டலாக மைண்டில் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆப்வியஸாக விஜயகாந்த் அங்கிள் இறப்பு வந்துட்டு மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு பயங்கர அஃபெக்டான ஒரு விஷயம். நிறைய பேர் நான் சொல்லுவேன், இப்போ அழாத, தயவு செஞ்சு அழாத, லைக் பரவாயில்ல சார், நைட்டு மீடியாவில் அது ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி. நைட்டு 2 மணிக்கெல்லாம் என் முழிப்பு வந்துடும். அவன் செத்து 2-3 மாசமா எனக்கு தூக்கம் வரல. யூடியூப்பை பார்த்துட்டு இருப்பேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, இந்த பாட்டு உடனே எனக்கு அவ்வளவு இளையராஜா அப்படி ஒரு பாட்டு பாடி அவனுக்காக பாடினது மாதிரியே இருந்தது. ஆமா ஆமா ஆமா. நான் உதயகுமார்கிட்ட கேட்டேன், அப்பா உதயகுமார் கிட்ட ஐஸ்வர்யா அந்த காலத்துலேருந்து பழக்கம் எனக்கு, ஆரி உதயகுமார், என்னப்பா எப்படி பாடுதுன்னு. இந்த பாட்டு கேட்ட உடனே அழுதுகிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு நட்பை நான் இறந்துட்டேன்னு இன்னி வரைக்கும் என்னால் தாங்க முடியல. இப்பயும் அந்த பாடல் கேட்ட அது ஒரு பெரிய இது கொடுக்கும், ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணுது. அப்பேற்பட்ட நட்பு இன்னைக்கு வந்து நிறையா அந்த ஒரு 2 வீக்ஸோ ஏதோ ஜெனியூனாகவே அவங்க தனியாக உட்காந்து அழுதுட்டு நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமாக அப்பா பிரேக் டவுன் ஆகி, லைக் ஆப்வியஸாக எங்கள் பாட்டி இறந்தபோது பயங்கரமாக அழுதுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ வருஷம் எங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு சைல்டுஹுட்டில் நான் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஒருத்தங்களுக்கு பயங்கரமாக தனியாக உட்காந்து லைக் அழும்போது தான் எனக்கு ஆக்சுவலாக பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஓகே,
இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்றது ம். அது உண்மையிலேயே பயங்கர இமோஷனலான ஒரு விஷயம் தான் அது. நான் வந்து அனுபவிச்சதை சொல்றேன். நான் சரி. பெருமைக்காக சொல்லல. புரியுது. என்ன வேணும், ஏது வேணும், என்னன்னு சொல்லி ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான். பக்கத்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே ஃபுட்டை வர வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பான். ம். அது மாதிரி என் வீட்டுக்கு வந்துடுவான். வலசரவாதத்தில் என் வீட்டுக்கு விரால் மீன் குழம்பு வேணுண்டாமா, விரால் மீன் வறுவல் வேணுண்டாமா. என் வீட்டில் விரால் மீன் நானே போய் வாங்கிட்டு வருவேன். ஆ. வாங்கிட்டு வந்து அவனுக்கு சமைச்சு அவன் சாப்பிடுவான். என்னென்னா அதேமாரி ஒரு நட்பு அவன், அப்பேற்பட்ட ஒரு நட்பு அவன். இருந்தாலும் கூட அதான் சொன்னேனே, ரஜினி சார் மீன் குழம்பு வேணும்னாரு, ம். சாப்பிடணுன்னாரு ரஜினி சார். அப்போ இந்த குசேலன் பல சொல்கிறோம் ஹைதராபாத்தில் நடக்குது. பிரபு சொல்லுது, தியாகு ரஜினி சார் மீன் குழம்பு கேட்குறாரு, வாங்கணும் தியாகு எடுத்துகிட்டு வர முடியுமான்னாரு. நேராக அவங்க வீட்டிலேருந்து தான் எடுத்தான். அவங்க ஒய்ஃப் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் பிரியாணி ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டேங்கிறான். நான் உடனே மேனேஜருக்கு ஃப்ரெண்டு அவர் செந்தில்னு பேர், இன்னும் ஞாபகம் இருக்கு. சார் ரஜினி சாருக்கு மீன் குழம்பு டேப்லாம் உருட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் அவங்களே பேக் பண்ணிட்டாங்க. கார்கோவில் தான் போடுவோமே தவிர இதில் ஏற்ற மாட்டோம், பேசஞ்சர் உட்கார இடத்துல விட மாட்டோம். கெஞ்சி கூத்தாடி வச்சுட்டேன். பச்சா புயல் அன்னைக்கு ஆ. ஹைதராபாத்தில் இதே ஏர் இண்டியா இப்படி ஆடுது. நான் என்ன பண்ணிட்டேன், டோர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். டோர் என் சீட்டு இல்லை, அது பக்கத்து சீட்டு தான் என் சீட்டு. சரி. ஃப்ளைட்டு ஆடுது, இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினச்சிட்டேன். நான் ஏர் கோஸ்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க ஒடியாடுறாங்க, ஐயோ எல்லாம் பெல்ட்டை மாட்டிங்குதுன்னு. நான் பக்கத்து சீட்டில் உட்காந்து சொன்னேன், நீங்கள் உன் சீட்டில் உட்காந்துங்க, நான் என் சீட்டில் உட்காந்துக்கிறேன். ஏன் சார்னார், இல்லை பாடி நம்பர் பார்த்து தான் அனுப்பானுங்க, ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு, அதனால இங்கே உட்காருங்கன்னு சொல்லி அந்த மீன் குழம்பு அப்படி அப்படி சேர்த்தோன்னு ரஜினி சார் ஃபோன் பண்ணி, சூப்பர் தியாகம், அருமை தியாகம். கடைசியில் அந்த மீன் குழம்பு எனக்கு கிடைக்கல, ஷூட்டிங்கில் ரஜினி சார் தியாகம் சூப்பர் தியாகம், அருமையாக இருந்தது தியாகம். என்னன்னு கேட்டிங்கன்னா நட்பு வட்டாரம் எனக்கு ஜாஸ்தி. உங்க பையன் என்ன கேட்டாலும் நீங்க பண்றீங்க. அவர் கேட்டு உங்களால பண்ண முடியாம போன விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அவன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான், என்னால பண்ண முடியல ஒரு அப்பா. இல்லை சார், பைக்கில் கார் வாங்கி கொடுத்தேன். சார் நீங்க பைக்ல போடுறான்னு நான் பஸ்ல அமைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லை பஸ் Car வாங்கி அதுலேயும் கொடுத்தீங்களா? கூடாது, தியாகு பையன் ஆ. அந்த மெரிட்டோட இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வளர்ச்சி பல பேருக்கு பிடிக்காது, என் சொந்தக்காரனுக்கே பிடிக்காது. நம்ம வளர்ச்சி இருக்க கூட என் வீட்டில் சாப்பிட்டவனுக்கே பிடிக்காது, சொந்தக்காரனுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதெல்லாம் மீறி வந்தேன் சார். நான் எவனுமே நான் வாழ விடலையே, சொந்தக்காரனுங்களாம் பொறாம அதில் எகிரி வந்தேன் சார். நான் சுயம்பா வந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு தலை சிறந்த ஒரு நடிகராக கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க, நடிகர் சங்கத்தில் கலைச்செல்வம் விருது கொடுத்தாங்க, அருமை அருமை சார். எல்லாம் கொடுத்து நல்லா இருக்கிறேன். எங்க அப்பா வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பயங்கர ஓப்பனா பேசுறாரு. அவரோட எல்லா நேர்காணலும் அப்படிதான் இருக்கும். இவனா இப்படிதான், அவனா அப்படிதான்னு. உங்களுக்கு எப்பாச்சும் இது வந்து ஏதோ ஒரு நெருக்கடியோ ஒரு நெருடல் உண்டாயிருக்கா? என்ன அப்பா நிறைய எல்லாத்தையும் time. போட்டு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஐயோ ஏன் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் அது அப்பாவோட Nature. நேச்சர், அது நம்ம மாற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக நிறைய விஷயம் ஓப்பனாக பேசிடுவாங்க. பேசிட்டு அது நிறைய டைம் அது ரிஃப்ளெக்ஷனாகவே ஆடியன்ஸுமே ஓப்பனாக பேசுகிறாரு, எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா என்னடா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு எல்லாத்த பற்றியும். நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன, இது 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 கூட இந்த மனுஷன் இவ்வளவு ஓப்பனா சொல்றாருன்னு நீங்க ஆமாம்மா, எல்லாமே சொல்லுவாரு, இவரு எல்லாமே சொல்லுவாரு. தான். அப்பா, இப்போ சொல்கிறாங்களே இதுலேருந்து எல்லாமே 80ஸ்ல கொடி கட்டி பறந்த நடிகர்கள்லாம் இப்ப போகும்போது சொல்லுவாங்க, நான் அந்த டைம்ல பயங்கர ஷூட்டிங்ல பிஸியா இருந்தேன், ஒரு நாள் வீட்ல இருக்க மாட்டேன் ஷூட்டிங்னு. இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என் குழந்தை கூட அந்த ஒரு சின்ன வயசுல நான் இல்ல, அவனோட பர்த்டேக்கு இல்ல, ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு நான் கூட இருக்க முடியலன்னு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா சார்? அந்த டைம்ல சார், மிஸ் பண்ணிட்டோமே நிறைய. சார் அப்பெல்லாம் ஓடுற ட்ரெயினில் ஏறிடணும், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உட்கார வச்சிருவானுங்க. சரி. சினிமா இண்டஸ்ட்ரியில் மொத்தம் அதான் சத்யராஜ் சொல்லுவான், மச்சான் வீட்டில் உட்காந்துருந்தா அந்த காசு வராதுடா, அதனால தான் நான் ஷூட்டிங் எந்த கிடைச்சாலும் போயிடுறதுமா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏறுற வண்டியில் இப்போ போகிற ரயில் ஏறிடணும், சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ ஏதோ ஒன்று ஏறிடணும். ம், ம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 நாள் 20 நாள் ஷூட்டிங் போயிடுவேன், காரில் தான் போயிடுவேன். எந்த ஷூட்டிங்கும் கார்லேயும் போயிடுவேன். நான் சரி. குத்தாலமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் நான் காரில் போயிடுவேன், இல்லைன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்க. காராக இருந்ததுன்னா நம்ம வந்து சொந்தத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம், காரில் போயிடுவேன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தகப்பனாக இருந்தது தான் எனக்கு பெருமையான விஷயம். நல்ல தகப்பனாக இருந்தேன். சரி, அப்பா வந்து ஒரு மிக சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகர். அவர் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமா அடாப்ட் பண்ணுவாரு. இப்போ கோல்மால் படத்துலலாம் இவர் பண்ண கேரக்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு, அப்பாவை இன்னும் கொஞ்சம் கொண்டாடி இருக்கலாம், இல்லை இல்லை இன்னும் கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாமே. கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். லைக் நிறைய டைம் நான் படம் பார்க்கும்போதெல்லாம் இந்த கேரக்டர் அப்பா பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்குமே அப்படி இப்படின்னு.
அப்பாட்ட ஆக்சுவலாக என்னன்னா, நான் நிறைய டைம் எனக்கு சினிமாவை பற்றி அவ்வளோ பெருசாக அவேர்னஸ் இருக்காது. ஸோ நான் வந்துட்டு ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது, "அப்பா இந்த படத்தில் நீ நடிப்பா, நீ ஏன்ப்பா நடிக்கல இந்த படத்தில்? இந்த படத்தில் நீ போய் நடிச்சிருக்கலாம்ல இந்த கேரக்டருக்கு" அப்படி இப்படின்னு. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல நான்லாம் போய் கேட்பேன், "அப்பா நீ போய் கேளுப்பா, லைக் அவங்கள்ட்ட இந்த இது பண்ண முடியுமான்னு." பட் ஒரு பாயிண்ட்ல கூட அது ஒரு பெருமையாக கூட சொல்லிக்கலாம். ஒரு பாயிண்ட்ல கூட இவங்க ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு, "எனக்கு இந்த ரோல் கொடுங்க, எனக்கு இந்த சான்ஸ் கொடுங்க" அப்படின்ற ஒரு விஷயமே இருந்தது கிடையாது. கேட்டதில்ல. அவரோட கேலிபருக்கு அவங்க என்ன இருக்கணும், டைரக்டர்ஸாக வந்து கூப்பிடும்போது போய் பண்ணுவாங்களே தவிர, அவங்களா போய் ஒருத்தங்கள்ட்ட கூட போய் நின்று எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஸோ அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஆப்வியஸாக விஜயகாந்த் அங்கிளாக இருக்கட்டும், பிரபு அங்கிள், கார்த்திக் அங்கிள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அப்பாவை ஒரு படத்தில் ஏதாச்சும் ஒரு கேரக்டரை போட்டுருவாங்க. லைக் அவங்க சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா ஒரு செட்டில் இருந்தாங்கன்னா பயங்கர ரகலையாக இருக்கும். லைக் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் லைக் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு லைக் ஃபன்னாக இருக்கும். அதுக்காகவே நான் அவரை காசு பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்பாவை. அதாவது ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். பூவோடு சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி விஜயகாந்த் படம் 27 படம் பண்ணேன் பா. அவனோட. அவனுக்கு சொல்கிறேன்னு தப்பாக எடுக்காதீங்க. நண்பங்கிற முறையில் நீங்க சொல்லலாம் தாராளமா. அந்த உரிமையோட நான் சொல்கிறேன். அதுமாரி பிரபு, கார்த்திக், பி வாசு, டைரக்டர் பி வாசு, பிரபு சார் எல்லா படமும் நான் போட்டுருவாங்க. எல்லா படமும் தியாகம் இருக்கணும் இந்த படத்தில் உரிமையோடு சொல்லுவாங்க. அப்படிலாம் நிறைய படங்கள் கிட்டத்தட்ட 37 படம் 38 படம் இது 350 படம் பண்ணேன். பட் என்னென்னா என் பையன் இப்போ டைரக்டர் ஆகியிருக்காரு. என் பையன் இப்போ டைரக்டர் பிஇ மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு நான் எம்எஸ்சி அப்ராடு அனுப்பலான்னு இருந்தேன். அப்பா ஐ எம் கோயிங் டு டைரக்ஷன். சங்கர் அப்புறம் 2.0 ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். இதுமாரி என் பையனுக்கு வந்து சேர்த்துக்கலாம், அடுத்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், நான் சேர்த்துக்கிறேன். முருகதாஸ் ஸ்பைடர்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் சேர்த்துக்க சொன்னான். ஹைதராபாத்தில் வந்து இருக்க சொல்லுங்கன்னாரு. அதெல்லாம் முடியாது, நீ கூட அழைச்சிட்டு போகணும், கூட அழைச்சிட்டு வரணும். நீ வந்து ஒரு கலைமணிகிட்ட ரைட்டராக இருந்த காலத்துலேருந்து முருகதாஸ் தெரியும் எனக்கு, காப்பி எடுக்கிற காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் என் பையன் அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு இது வேகன்சி இல்லை. ஸோ அதனால அவங்க இல்லைன்னா மற்றபடி ரொம்ப வெல்கம். ஆனா அப்பா பயங்கர செல்லமா எல்லார்கிட்டயும் உரிமையா கேட்டிருக்காரு, கூட்டிட்டு வரணும். பயங்கரமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன், ரொம்ப உரிமையா போயிட்டு எல்லாத்தையுமே போய் அதான் அப்பா அடிக்கடி சொல்ற விஷயம், நீ யார்கிட்ட இருந்தாலும் ஒரு விஷயம் கேட்டுரு, நடக்குதோ நடக்கலையோ நீ ட்ரை பண்ணிடு. அது முடிஞ்ச அளவுக்கு நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது வேண்டாம். பட் உன்னோட எஃபர்ட்டுக்கு நீ ஃபுல்லா ஒரு விஷயம் ட்ரை பண்ணிடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார் அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசணும், ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நானும் என் தாத்தா வந்து பத்மஸ்ரீ, கும்பகோணம் வயலின் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு இசை பேரறிஞர், சங்கீத கலாநிதி, நிறைய அவார்டெல்லாம் வாங்கிறார். திருவையார் தியாகராஜ உற்சவனுடைய தலைவராக இருந்தார், செயலாளர் மூப்பனார் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தான வித்வானாக இருந்தார். சுவாதி திருநாள் அன்னைக்கு அங்கே தான் இருப்பார், திருவனந்தபுரத்தில் தான் இருப்பார். தாத்தாவுடைய செட்டு யாருன்னா செம்மக்குடி சீனிவாச ஐயர், மிருதங்கம் பாலக்காடு மணி ஐயர், ஜிஎன்பி, செம்பையோட சிசி ஏசுதாஸ். என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோன்னு ஓடியாண்டார், அமெரிக்காவிலேருந்து ஓடியாண்டார். என் கல்யாணத்துக்கு 3 மணி நேரம் கச்சேரி ஏசுதாஸ் அவர் கச்சேரி. அது மாதிரி எல்லாரும் வந்திருந்தாங்க. நடிகர்கள் சிவாஜி கணேசன்லேருந்து என் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, குரானாலேருந்து கல்யாணத்துக்கு, மூப்பனார் ஐயாவிலேருந்து எல்லாருமே, எல்லா நடிகர்களும் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, வந்து வாழ்த்துனாங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையுமே இந்த நட்போடு இருப்பேன். யாரையுமே வந்து நம்ம வந்து அந்த பந்தா அந்த இதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கேட்டுருவாங்க, யாராக இருந்தாலும் என்னன்னு கேட்டுருவேன். சரி, அந்த ஒரு உரிமை இருக்கு நம்மள்கிட்ட. கம்மிங் டு அப்பா, ஸோ எல்லாருக்குமே அப்பானா ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? இல்லை உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். சின்ன வயசுலேருந்தே லைக் மோர் தென் லைக் எனிதிங் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், லைக் ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து இப்போது ஃபஸ்ட் ஃபிலிம் வரைக்குமே எனக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ லைக் கூடவே இருந்து ஃபுல் சப்போர்ட் எனக்காக பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைக் அதில் போகிறோம் அப்படின்னாலே நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி என்ன எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே கொஸ்டின் பண்ணாமல் லைக் ஏன் பேசல என்ன விட்டு லைக் நீ பண்ணு, நீ கரெக்டாக பண்ணு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு அப்படி இப்படின்ட்டு கேட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த டேட் வரைக்குமே. பயங்கர செல்ல பிள்ளையா நீங்கள் அப்பாவுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ சொல்லுவாங்கல்ல, என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தருவார், அந்த மாதிரினா நீங்கள் கேட்டு அவர் மறுக்காமல் வாங்கி தந்துருவார். இல்லை எல்லாமே லைக் எது கேட்டாலுமே லைக் அதுக்கு நோ சொன்னதே கிடையாது. அது அளவுக்கு மீறின விஷயமா இருந்தாலும் அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுவார். இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இது மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்பா, லைக் எனக்கு எப்படியாச்சும் அங்கே அசிஸ்ட் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ படிச்சுட்டு நான் பண்ணும்போது ரொம்ப
ஹெசிடேட் பண்ணாமல் இது பண்ணாமல் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நிறையா டைரக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு இவங்க போய் எனக்கு பதிலாக போயிட்டு நின்றுருக்காங்க. என் பையனை சேர்த்துக்கிறீங்களா, லைக் என் பையனை லைக் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு. ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். லைக் இன்ஃபேக்ட் கௌதம் சார்ட்ட தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஸோ கௌதம் சார்ட்டையுமே எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எனக்கு சொல்லி விட்டது அப்பானால தான். லைக் ஸோ அவுட் அண்ட் அவுட் அப்பா சப்போர்ட் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெளியில இருந்து உங்களை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன தியாகு சார் பையன், அவர் இப்படி சொன்ன உடனே அவருக்கு சான்ஸ் கிடச்சிரும், ஈஸியாக டைரக்ஷன் ஆகிடுவார்னு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது என்னன்னா அது எப்படின்னு தெரில எனக்கு. பட் ஆனால் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது அதை தாண்டி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் லைக் எல்லாமே ஒன்று சேரணும், லைக் எவ்ரி திங் ஹேஸ் டு கம் டுகெதர். அப்படி இருந்தால் தான் ஒரு படமே பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி லைக் அதுலேருந்து ஒரு லேர்னிங் வந்து கௌதம் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது அதில் பெருசாக ஒரு ஹெல்ப்பாக எனக்கு லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு படம் பண்ணோம்னா நம்ம அதுக்கான முயற்சி ஃபுல்லாக எடுத்து பண்ணணும் அப்படின்றது. ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ண போறாரு, அவங்களை நீங்கள் ஒரு சின்ன ஒரு மிரட்டணும் சார். ஹர்ஷத் கான்னு ஒருத்தர் ஒரு ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. அவர் வந்து பயங்கரமா எல்லாருக்கிட்டே இதெல்லாம் பண்றாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிராங்க் கால் மட்டும் அதை நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். பண்ணிடலாமா? இப்போ யாரு சார்? நடிச்சவர், படத்தில் நடிச்சவர் சார். அவரை வந்து இன்னும் என் பையனை வந்து நீங்க ரொம்ப இதுவும் பண்ண மாட்டீங்களாமே, ப்ரொமோஷனுக்குலாம் வர மாட்டியாமே, ஒழுங்கா வந்திருப்பா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மிரட்டல் பண்ணிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணணும்னு. என்ன காரணம்னா அவங்க எல்லாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே ஓகே. எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. சம்பந்தம் இல்லாம கூப்பிட மாட்டாரு, சம்பந்தம் இல்லாம பேச மாட்டாரு. மெல்ல வளைஞ்சது ஆகாயம், உள்ளம் சிலிர்க்கிறதே. 100 தலைமுறையானாலும் சொந்தம் இது போல் வாராதே. வம்பில் ஜெயித்திடுமோர் வீரம் அன்பில் ஜெயிக்கிறதே. தொப்புள் கொடியின் பூவாசம் தாலி கொடியில் தந்தானே. டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.